தோத்தா வீட்டில் கூட டம்ளர் வைக்கும்போது நங்குன்னு தான் வைப்பாங்க. சரி, ஜெயிச்சா தான் நல்லா வைப்பாங்க. அதுல வீட்லயே அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மற்றவங்க மேலே நம்ம ஏன் கோச்சிக்கணும்? அவ்வளவுதான் ரியாலிட்டி. ஜெயிச்சுட்டு போயிரு, அவ்வளோதான். இப்போ அம்மா வந்து 4 பசங்க நல்லா படித்தவங்க பசங்க ஒழுங்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி டம்ளரில் தட்டி வைப்பாங்க. ஊதாரித்தனமா சுத்தினா இருந்தா வை பிடி அப்படின்னு தானே வைக்கிறாங்க. இட் டசன்ட் மீன் தே ஹேட் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றதுதான். அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் வீட்டில் கிடைக்குன்னா ஊர்ல எப்படி கிடைக்கும்? அதை நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்ன நீ ஏன் மதிக்காம போயிட்டேன்னா, நீ நல்லா இருந்தா மதிக்க போறான், நல்லா இல்லைன்னா மதிக்க மாட்டான், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு அவனை போய் நம்ம கோவப்பட்டுக்கணும், இது பண்ணிக்கணும்? சார், நிறைய லைஃப் லெசன்ஸ்லாம் சொல்றீங்க சார். நான் நினைக்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நடந்தா சந்தோஷம், நடக்கலனாலும் சந்தோஷம். பட் நடக்கிற வரைக்கும் நான் அதை அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த இடம் என்னன்னா, கலைத்துறையில் இந்தியாவுக்கு எம்ஜிஆர். இந்தியாவுக்கு எம்ஜிஆர், இந்தியாவுக்கு எம்ஜிஆர், அதுதான் என் கனவு. அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்தியாவுக்கு எம்ஜிஆர்ங்கிறதுல 2 இருக்கு சார். ஒன்னு சினிமாவின் எம்ஜிஆர், அதான் நான் கலைத்துறையில் சொல்லிட்டேன். நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. என்ன இப்படி கோட்டெல்லாம் போட்டு நீங்க நான் எவ்வளவு தெளிவா சொன்னேன். அதை கவனிக்க. கலைத்துறையில் இந்தியாவுக்கு ஓகே, ஒரு அன்பீட்டபிள். ஓகே, அவரிடம் அவருடைய அந்த இடம் ஒரு தமிழன் இந்தியா முழுக்க போய் ப்ரூவ் பண்ணான்னு இருக்கட்டும், அவ்வளவுதான். ஓகே, ஏன் இது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர ஐகானா இருக்கீங்க? அவர் மட்டும்தான் டாப்பஸ்ட் பொசிஷன்ல இண்டஸ்ட்ரியில ரூல் பண்ண ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஓகே, மக்களை புரிந்து கொண்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களை ஜனரஞ்சகப்படுத்தி என்றும் ஒரு சூப்பர் ஸ்டாராக விளங்கிய ஒரு சிறந்த அவரை பார்த்து தான் அவரை சின்ன வயசில் அப்போ நான் எங்கள் அப்பா மியூசிக் சென்டரில் அந்த இதெல்லாம் இருக்கும், முன்னுள்ள அந்த படங்கள்லாம் இருக்கும். அது ஒரு லைட்டாக பாதிப்பை உண்டாக்குச்சு. அதுலேருந்து தான் வந்தது.